ஹாய், இன்றைக்கி டுட்டூஸ் மினியேச்சர் கிச்சனில் நம்ம களியும் கருவாடு குழம்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கருவாடு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, நெத்திலி கருவாடு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி. இப்போ கருவாடை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். லைட்டாக சுடு தண்ணி மாதிரி ஊற்றிக்கோங்க, ரொம்ப சூடாக வேண்டாம். அதோட தலையும் இந்த வாழை மட்டும் கிள்ளிருங்க. அது உள்ளே இருக்க அழுக்கும் அது கூட வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா அலசிக்கணும். ஒரு 3 டைம் கழுவுனா போதும். ரொம்ப கழுவுனிங்கன்னா கருவாடு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க கருவாடை. சின்ன வெங்காயம், பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். கடுகு, உளுந்து பருப்பு பொரிச்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அது வதங்கினதும் நம்ம வச்சுருந்த மசாலா சேர்த்திடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். கருவாடு குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நம்ம கருவாடு சேர்த்துக்கணும். கருவாடு வந்து நல்லா குழம்பு கொதிச்ச பின்னாடி லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது சேர்த்தா போதும். கருவாடு ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. கருவாடை நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான், கருவாடு குழம்பு ரெடி. இப்போ களி பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிருக்க தேவையான அளவு அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே களிக்கு வச்சுருக்க ராகி மாவில் ஒரு பாதி மாவு மட்டும் எடுத்து கரைச்சிக்கலாம். நார்மல் வாட்டரே ஊற்றி கரைச்சிக்கோங்க, நல்லா கட்டி இல்லாமல். வடித்த சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கரைக்கிறப்ப இதில் கட்டி இருக்கக்கூடாது. களி கட்டி இல்லாமல் வரத்துக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் வடித்த சாதம் கொஞ்சம், அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு.
நம்ம மிச்சம் வச்சுருக்க ராகி மாவு இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. மாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா களி உருண்டையாக வருது. அவ்வளோதான், களி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம உருட்டிடலாம் கீழே இறக்கி வச்சு. இப்போ களி சூடாடுறதுக்கு முன்னாடியே நம்ம களி கொம்பு வச்சு நல்லா கிண்டிக்கணும். களி கொம்பு இல்லாதவங்க மத்து இருக்கும்ல, அதை பின்னாடி திருப்பி கூட நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கரைச்சி ஊற்றுறனால கட்டி இருக்காது. ஒரு வேளை இருந்தாலும் இந்த மாதிரி கிண்டும் போது கரைஞ்சிடும். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கலாம். களி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மாவுலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது, கட்டி எதுவும் வரல. அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நீங்கள் அப்பயே உருட்டிக்கிட்டால் தான் நல்லா வரும். கையில் தண்ணி நினச்சி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் நினச்சிக்க வேண்டாம். அவ்வளோதான், களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கருவாடு குழம்பு கூட சாப்பிட போகிறோம். கருவாடு குழம்பு களி செம்ம காம்பினேஷன். ஆக்சுவலாக ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்போவே கருவாடு வாசனை சூப்பராக வருது. இது நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே டேஸ்ட்டு, கலரு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.